திருக்குறள் கதைகள் கதை எண் 307. கைமேற் பலன். எப்படி உள்ளங்கள் அடிபட்டது என்றாள் மீனாட்சி. கீழே விழுந்துட்டேன் என்றார் பரமசிவம். எங்கே விழுந்தீங்க? கீழே விழுந்தால் உள்ளங்கள் அடிபடுமா என்ன? அதுவும் சுண்டவர்களுக்கு கீழே விளிம்பில் எப்படி அடிபடும்னு மறுபடி விழுந்து காட்டட்டுமா என்று வெடிக்க நினைத்த பரமசிவம் அன்று தான் அலுவலகத்தில் செய்து கொண்ட தீர்மானத்தை நினைத்து கோபத்தை அடக்கி கொண்டு, மாடிப்படி ஏறும்போது கால் தடுக்கி விழுந்துட்டேன், மேல் படியில் கை செங்குத்தை அடிச்சிருக்கும் போல என்றார். இனிமேலும் எச்சரிக்கையாக இருங்க என்றாள் மீனாட்சி. மனைவியின் இயல்பான வார்த்தைகளை கேட்டபோது இனிமேல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் அந்த அலுவலகத்தில் நினைத்ததை அவை பிரதிபலிப்பதாக அவருக்கு தோன்றியது. அன்று அலுவலகத்தில் நடந்த சம்பவம் பரமசிவத்தின் மனதில் நிழலாடியது. பரமசிவம் எப்போதுமே கோபத்துக்கு பெயர் போனவர். அலுவலகத்தின் கிளை நிர்வாகியான அவர் அறைக்கு செல்லவே ஊழியர்கள் அஞ்சுவார்கள். அவர் யாரையாவது உள்ளே அழைத்தால் அவர்கள் கவலையுடனும் பயத்துடனும் தான் உள்ளே போவார்கள். அவர் யாரையாவது கழிந்து பேச மட்டும் செய்தால், அப்பா இதோடு விட்டாரே என்று அவர்கள் நிம்மதி அடைவார்கள். ஏனெனில் பல சமயம் அவர் ஃபைலை தூக்கி ஊழியர் மீது எறிவார். ஏதாவது கடிதம் சரியாக எழுதப்படவில்லை என்றாலோ அல்லது எழுத்துப்பிழைகளுடன் டைப் செய்யப்பட்டிருந்தாலோ அந்த கடிதத்தை கசக்கி ஊழியர் முகத்தை நோக்கி வீசுவார். அன்று அவருடைய கோபம் மிக அதிகமாக இருந்தது. ஒரு ஊழியர் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் கவனத்துக்கு கொண்டு வர தவறிவிட்டார். இதன் காரணமாக அவர் செய்ய தவறிய விஷயம் குறித்து தலைமை அலுவலகத்திலிருந்து அவருக்கு ஒரு கண்டன கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை படித்ததும் அதிர்ச்சியும் கோபமடைந்த பரமசிவம் ஊழியரை அழைத்து விசாரித்தார். ஊழியர் செய்து தவறு தெரிந்ததும், நீங்களே எதுக்கு வேலைக்கு வரீங்க என்று கத்தியபடியே தன்னை அறியாமலேயே மேஜையின் மீது ஓங்கி குத்தினார். சற்று சொரசொரப்பாக இருந்த மேஜையின் மேற்பரப்பின் மீது அவர் கை அழுத்தமாக விழுந்ததால் அவர் கையில் அதிக வலி ஏற்பட்டதுடன் வலுவான மரத்தில் செய்யப்பட்ட அந்த பழைய மேஜையில் ஓங்கி குத்தியதால் சுண்டுவர்களுக்கு கீழே அவர் கையின் ஓரத்தில் சிராய்ப்பும் ஏற்பட்டது. அதைத்தான் மனைவியிடம் கீழே விழுந்ததால் ஏற்பட்ட காயம் என்று சொல்லி அவர் சமாளித்தார். என்ன சார் இப்படி அடிபட்டுக்கிட்டீங்களே என்று அந்த ஊழியர் அவர் கையை பிடித்து பார்த்துவிட்டு வெளியே ஓடிப்போய் முதலுதவி பெட்டி எடுத்து வந்து சாய்த்த இடத்தை பஞ்சால் துளைத்து களிம்பு தடவிவிட்டார். தேங்க்ஸ் என்று பரமசிவம் பலவீனமான குரலில் அவருக்கு நன்றி கூறினார். ஊழியர் வெளியே சென்றதும் தன் கோபத்தின் விளைவை நினைத்து பரமசிவத்துக்கு அவமானமாக இருந்தது. மேஜையின் மீது ஓங்கி அடித்தால் கை வலிக்கும், காயம்படக்கூடும் என்ற சிந்தனையை கூட எழவிடாமல் தன் கோபம் தன்னை செயல்பட வைத்து விட்டது என்று நினைத்தபோது அவருக்கு வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இனி தனக்கு கோபம் வரும்போதெல்லாம் இந்த சம்பவத்தை நினைத்து பார்த்து தன் கோபத்தை அடக்க பழக வேண்டும் என்று அவர் அப்போது முடிவு செய்தார். அதனால்தான் உள்ளங்கையில் எப்படி அடிபடும் என்று மனைவி கேட்டபோது, விழுந்து காட்டட்டுமா என்று மனதில் உடனே எழுந்த கோபமானவரை அடக்கி கொண்டு பொறுமையாக அவளுக்கு அவரால் பதில் சொல்ல முடிந்தது. பரவாயில்லை, கோபத்தின் விளைவாக கையில் காயம் ஏற்பட்டாலும் அதை பயன்படுத்தி கோபத்தை கட்டுப்படுத்த முடிகிறது என்று நினைத்து ஆறுதல் அடைந்தார் பரமசிவம். திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 31 வெகுளாமை. குறள் 306. சினத்தை. குறள் 307. சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கையைப்பழியாது அற்று. பொருள்: நிலத்தை கையால் அறைந்தவன் வலியிலிருந்து தப்ப முடியாதது போல் கோபத்தை ஆயுதமாக பயன்படுத்துபவன் கேடு அடைவதிலிருந்து தப்ப முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.